ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8th Wonder. கிவன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? லெட் ஏ ஈக்குவல் டு ஏஐ கமா ஜே பி த என் கிராஸ் என் மேட்ரிக்ஸ். அதாவது ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே இருக்க என்ட்ரிலாம் எப்படி இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஏஐ கமா ஜே ஈக்குவல் டு ஐ இன்டூ ஜேன்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் ஆல் ஐ கமா ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என். இதில் என் அந்த மேட்ரிக்ஸோட சைஸ் இருக்கு இல்லையா, அது வந்து 3 இருக்கலாம், 3 விட அதிகமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சால்வ் பண்ணியிருக்கிறது வந்து என் கிராஸ் என் மேட்ரிக்ஸ்க்கே சால்வ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஜென்ரல் பேட்டர்ன். எக்ஸாமில் நமக்கு போட முடியல அப்படின்னா ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்க்கு 4x4 மேட்ரிக்ஸ்க்கு போட்டு என்னுக்கு பதிலாக வேல்யூ கொடுத்து பார்த்தா நம்ம ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணி அப்படியும் போடலாம். ஓகே, இப்போ நம்ம கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் ஐகன் வேல்யூ ஆஃப் ஏன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் யார் வந்து இந்த கிவன் ஏவோட ஐகன் வேல்யூவாக வரும்னு கேட்டிருக்காங்க. நம்ம யூஸ்வலாக ஏ எப்படி எழுதுவோம்? A11, A12, A13, A14 அந்த மாதிரி எழுதுவோம் இல்லையா? அந்த மாதிரி என் கிராஸ் என் மேட்ரிக்ஸ்க்கு நான் எழுதிக்கிட்டேன். இங்கே நமக்கு அங்கே ப்ராப்பர்ட்டி என்ன கொடுத்தாங்க? ஏஐ கமா ஜே ஈக்குவல் டு ஐ இன்டூ ஜே. அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணோன்னா 1,1 நம்ம எப்படி எழுதணும்? 1 இன்டூ 1, 1,2 1 இன்டூ 2, 1,3 1 இன்டூ 3 அண்ட் ஸோ 1 என் கிராஸ் என் வரைக்கும் நம்ம எழுதிக்கணும். எழுதி இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி இங்கே நான் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம யூஸ்வலாக ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் கண்டுபிடிச்சி அதை ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணி தான் நம்ம எழுதுவோம். பட் இங்கே என் கிராஸ் என் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஃபைண்ட் பண்ணுறதுன்றது இம்பாசிபிள். அப்போ அல்டர்னேட் வே தான் நம்ம தேடி ஆகணும். சரி, இதை வேறு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வேன்னு பார்த்தோன்னா ரேங்க்கை வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ரேங்க் வச்சு எப்படி ட்ரை பண்ணுறது அப்படின்றது தான் நான் கீழே ரிசல்ட்டை கொடுத்துருக்கேன். ஏ வந்து என் கிராஸ் என் மேட்ரிக்ஸ் இருந்தால் ரேங்க் ஆஃப் ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ஐகன் வேல்யூ ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஐகன் வேல்யூ யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது, நான்-ஜீரோ ஐகன் வேல்யூட கவுண்டிங் வந்து எனக்கு அதிகபட்சம் ரேங்க் என்னவாக இருக்கும் அதுவாக இருக்கும், இல்லை அதை விட கம்மியாக இருக்கலான்றதுக்கு கேரண்டி கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ கிவன் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரோ எக்லான் ஃபார்ம் கண்டுபிடிச்சி அதில் நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ லீனியர்லி நான்-ஜீரோ ரோஸ் ஆர் காலம் கண்டுபிடிச்சாலே போதும். அப்போ ரோ எக்லான் ஃபார்ம் கண்டுபிடிச்சி நான் இதை எப்படி வந்து மாற்றிருக்கேன். ஓகேவா? இப்போ இதோட ரேங்க் பார்த்தோன்னா கிளியராக எனக்கு நான்-ஜீரோ ரோ பார்த்தா 1 தான் இருக்குது. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ வந்து 1. அப்போ இதில் நான்-ஜீரோ ஐகன் வேல்யூ கவுண்டிங்கிறது இருந்தால் அதிகபட்சம் 1 இருக்கலாம், இல்லை எதுவுமே இல்லாமல் கூட இருக்கலாம். அப்போ இதை வச்சு நம்ம கிளியராக என்ன பண்ணலாம்னா, ஏ வந்து என் கிராஸ் என் மேட்ரிக்ஸு. அப்போ n-1 ஐகன் வேல்யூ எனக்கு 0 தான் வரும். ஏன்னா 1 வந்து நான்-ஜீரோவாக வரலான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மிச்சம் இருக்க எல்லாமே எனக்கு 0 தான் வந்துடும். நான்-ஜீரோ இல்லாததுன்னா 0 தான். அப்போ தேர்ஃபோர் ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ எனக்கு என்ன வரலாம்? n-1 டைம்ஸ் 0 வரலாம். அந்த தெரியாத ஒரு ஐகன் வேல்யூவை நான் லேம்டான்னு எழுதிக்கிறேன். மேபி இந்த லேம்டா 0வாக கூட வரலாம், அதை நம்ம ஃபர்தராக ஃபைண்ட் பண்ண தான் தெரியும். அதை நான் லேம்டான்னு நேம் கொடுத்துட்டு ஆர் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஃபர்தராக சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரேஸை யூஸ் பண்ணுறேன். நமக்கு ட்ரேஸ்னால் நமக்கு என்ன தெரியும்னா, சம் ஆஃப் ஆல் ஐகன் வேல்யூஸ்ன்னு தெரியும். ட்ரேஸை இன்னொரு விதமாகவும் சொல்லுவாங்க, சம் ஆஃப் ஆல் டயகனல் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு ஐகன் வேல்யூஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ ட்ரேஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு அந்த ஐகன் வேல்யூ எல்லாமே நான் ஆட் பண்ணி எழுதிக்கிட்டேன். இந்த சைடில் டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணி எழுதுறேன். டயகனல் எலமெண்ட்ஸ் நமக்கு என்னது? 1, 4, 9 அண்ட் ஸோ 1 n ஸ்கொயர் வரைக்கும் இருக்கும். அது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணி எழுதிக்கிட்டேன். இப்போ சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் n நம்பர்ஸ்னால் நமக்கு ஃபார்முலா தெரியும், n இன்ட்டு n+1 2n+1 டிவைடட் பை 6. அதை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் லேம்டாவோட வேல்யூ. தேர்ஃபோர் நமக்கு வந்து ஆப்ஷன் டி வந்து ட்ரூ. தேங்க்யூ.